ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஏசி சப்ளைஸ்னுடைய வேவ் ஃபார்ம், டிசி சப்ளை வேவ் ஃபார்ம்ஸ், இதுல என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கு, ஏசி சப்ளைல மெஷர்மெண்ட் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்கு, ஏசி சப்ளை வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், டிசி சப்ளை வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நாம குவான்டிட்டியை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். பேசிக்ஸ் ஆஃப் ஏசி அண்ட் டிசி, டிசி சப்ளை அண்ட் ஏசி சப்ளைனுடைய பேசிக்ஸ் என்ன, அந்த வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கு, எப்படி வேவ் ஃபார்ம் ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைன் கர்வ். ஏசி சப்ளைனாலே சைன் வேவ் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சைன் வேவ்னு ஏன் அதை சொல்றோம், சைன் வேவ் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். The graph plotted for various values of instantaneous induced EMF against time is called sine wave. இப்ப நம்ம எதுக்காக இந்த சைன் வேவ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த சைன் வேவ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைன் வேவ் அப்படிங்கிறது நாம ஒரு ஏசி ஜெனரேட்டர் அல்லது ஆல்டர்னேட்டர்ல சப்ளை ஜெனரேட் ஆகும் பொழுது ஒவ்வொரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவையும் நம்ம பிளாட் பண்ணோம்னா, எதுக்காக வோல்டேஜ் வெர்சஸ் டைம் அப்படின்னு நம்ம பிளாட் பண்ணோம்னா, அந்த கிடைக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் கர்வ் சைன் வேல்யூவை ஒத்து இருக்கும். மேக்ஸ்ல சைன் வேல்யூவை ஒத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டார் 0 டிகிரி ஆங்கிள் இருக்கும் பொழுது 0 டிகிரியில சைன் 0 டிகிரி ஈக்குவல் டு 0 வோல்ட். அப்போ அந்த இடத்துல வோல்டேஜ் 0வா இருக்கும். ரோட்டார் 90 டிகிரி இருக்கும் பொழுது 90 டிகிரி சைன் 90 ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 1. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நம்ம மேக்சிமம் 1ன்னு வச்சுக்கோம், பிளஸ் 1 வோல்ட் இருக்கும். அதே மாதிரி சைன் 180 டிகிரி, அதாவது ரோட்டார் 180 டிகிரி கர்வ், அதாவது ஒரு ஆஃப் ரொட்டேஷன் வந்த பிறகு வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் 180 ஈக்குவல் டு 0. தென் அடுத்த குவார்டர் திரும்பின உடனே சைன் 270 டிகிரி, அப்போ சைன் 270 டிகிரி வேல்யூ போட்டோம்னா -1. சோ அதனுடைய வேல்யூ -1 இருக்கும். எகைன் இனிஷியல் பொசிஷன் அல்லது 360 டிகிரி, அப்போ சைன் 360 டிகிரி பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ 0வா இருக்கும். அப்போ சைன் கர்வ் நாம சைன் வேல்யூக்கு தகுந்த மாதிரி கர்வ் போட்டோம்னா 0 +1, அடுத்து 0 -1 0, இந்த மாதிரியே நமக்கு வோல்டேஜ் நம்ம இதுல ஜெனரேட் ஆகிறது நமக்கு அதே கர்வை ஒத்து நமக்கு ஆல்டர்னேட்டர்ல நம்ம ரோட்டார் சுத்தும் பொழுது அதனுடைய டிகிரிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். அதாவது 0 டிகிரி ஆங்கிள் 0வா இருக்கும், 90 டிகிரி ஆங்கிள் மேக்சிமம் பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும், அடுத்து 180 டிகிரில 0 வோல்ட்டா இருக்கும், மேக்சிமம் அதாவது 270 டிகிரில மேக்சிமம் நெகட்டிவ் வோல்டேஜா இருக்கும், அடுத்து 360 டிகிரில 0 வோல்டேஜா இருக்கும். சோ இந்த கர்வ் சைன் கர்வ் மாதிரி ஆங்கிள் சைன் ஆங்கிள் போட்டோம்னா என்ன வேல்யூ கிடைக்குமோ, என்ன கர்வ் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுனாலதான் நாம இந்த ஏசி சப்ளைனுடைய கர்வை சைன் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். A complete set of EMF variations from 0 to maximum in positive directions, from positive maximum to positive negative direction through 0 and back to 0 again is termed as one cycle. இப்போ one cycle அப்படிங்கறத என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த EMF எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் EMF 0ல ஸ்டார்ட் ஆகும். from 0 to maximum in பாசிட்டிவ்ல எவ்வளவு மேக்சிமம், சோ 0 அடுத்து மேக்சிமம் பாசிட்டிவ், அண்ட் தென் மேக்சிமம் பாசிட்டிவ்ல இருந்து மேக்சிமம் நெகட்டிவ்க்கு 0 வழியா கிராஸ் ஆகி வரும், அண்ட் தென் எகைன் 0 வந்துரும். சோ இந்த கம்ப்ளீட் ஒன் சைக்கிள், இந்த கம்ப்ளீட் ஒரு ரொட்டேஷனை தான் நாம ஒன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒன் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா 0 பாசிட்டிவ் மேக்சிமம், 0 நெகட்டிவ் மேக்சிமம், அண்ட் தென் 0 ஒன் சைக்கிள். அப்ப நம்ம எதை ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. 0 பாசிட்டிவ் மேக்சிமம், 0 நெகட்டிவ் மேக்சிமம், அண்ட் எகைன் 0. So a complete change in value ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கணும்.
and direction of alternating quantity is called cycle. So இந்த வேல்யூவும் கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும், அடுத்து டைரக்ஷனும் மாறும். இப்ப பாத்தீங்கன்னா 0 and then maximum peak and then 0 negative peak and again 0 கண்டினியூவா திரும்பி எகைன் பாத்தீங்கன்னா எகைன் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு சைக்கிளை தான் நாம வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு ரொட்டேஷனை சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதுல ஈச் சைக்கிள் கம்போஸ்ட் ஆஃப் 2 ஆஃப் சைக்கிள். ஒவ்வொரு சைக்கிளும் நம்ம எடுத்தோம்னா 2 ஆஃப் சைக்கிளா சொல்லலாம். இது 0 மேக்ஸிமம் பீக் 0 ஒரு ஆஃப் சைக்கிள், எகைன் 0 நெகட்டிவ் பீக் 0 இது ஒரு ஆஃப் சைக்கிள், 2 ஆஃப் சைக்கிளா சொல்லலாம். அப்போ இதை டிகிரியில சொல்லணும்னா 0 90 டிகிரி எகைன் 180 டிகிரி. ஸோ இது வந்து ஒரு ஆஃப் சைக்கிள். இதை நாம பாசிட்டிவா இருக்கிறதுனால, இந்த டைம் சைக்கிள் பாசிட்டிவா இருக்கிறதுனால இதை பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து 0 அதாவது 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி இது ஒரு ஆஃப் சைக்கிள். இது நெகட்டிவ் வேல்யூவா இருக்கிறதுனால இதை நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து 2 ஆஃப் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி, அதாவது 0 to 180 டிகிரி. தென் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படிங்கிறது 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி. ஸோ 180 டிகிரி to 360 டிகிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். During positive off cycle, the output voltage remains positive. Positive off cycle output voltage பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி during negative off cycle output voltage நெகட்டிவா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ ஒரு சைக்கிள்ங்கிறது 2 ஆஃப் சைக்கிள். இதை தான் நம்ம ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 சைக்கிள் இருக்கு. இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள், 2 ரொட்டேஷன்ஸ். அடுத்து டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் ஜெனரேட் ஆவறதுக்கு, ஒரு சைக்கிள் ப்ரொடியூஸ் ஆவறதுக்கு தேவைப்படுகிற நேரம், ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு தேவைப்படுகிற நேரம். The time taken by a cycle for its completion is termed as time period. அப்ப டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடியறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். டைம் பீரியட டி அப்படிங்கிற எழுத்தால குறிக்கிறோம். டைம் பீரியட் அப்படின்னா டி, கேபிட்டல் டியா இருக்கலாம் அல்லது ஸ்மால் டியா இருக்கலாம். சோ இதுதான் டைம் பீரியட் அப்படிங்கிறோம். டைம் பீரியட்னுடைய யூனிட் செகண்ட்ஸ். அப்போ இங்க 2 வேவ் ஃபார்ம் இருக்கு பாருங்க. டைம் பீரியட 2 விதமா எடுத்திருக்காங்க. அதாவது நெகட்டிவ் பீக்ல இருந்து அடுத்த நெகட்டிவ் பீக் வரணும் டைம் பீரியட்னு சொல்லலாம், அல்லது ஒரு பாசிட்டிவ் பீக்ல இருந்து அடுத்த பாசிட்டிவ் பீக் வரணும் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு 0 பாயிண்ட்ல இருந்து அடுத்த 0 பாயிண்ட் வரணும், அதாவது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 திரும்பி நெகட்டிவ் 0, இது டைம் பீரியட் சொல்லலாம். அப்ப டைம் பீரியட நம்ம சைன் வேவ்ல 3 விதமா கால்குலேட் பண்ணலாம். ஒன்னு நெகட்டிவ் பீக் டு நெகட்டிவ் பீக், பாசிட்டிவ் பீக் டு பாசிட்டிவ் பீக், அண்ட் 0 அதாவது கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் 0 90 டிகிரி 180 டிகிரி அண்ட் தென் 270 டிகிரி எகைன் 360 டிகிரி அதாவது 0 டிகிரி. இத நாம டைம் பீரியட் அப்படிங்கிறோம். அப்ப டைம் பீரியட்ங்கிறது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆவறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரம். அதை டீங்கிற எழுத்துல குறிக்கிறோம். அதனுடைய அலகு செகண்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைம் பீரியடுடைய ரெசிப்ரோக்கல். அப்படியே ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள்ஸ் வருது, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பெர் செகண்ட். ஒரு சைக்கிள்ல ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அதை தான் நாம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃப்ரீக்வன்சி இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள்ஸ். சோ ஃப்ரீக்வன்சிய நம்ம எஃப் அப்படிங்கிற எழுத்தால குறிக்கிறோம். சோ ஃப்ரீக்வன்சி தான் நம்ம சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அதனுடைய அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ், HERTZ ஹெர்ட்ஸ், அல்லது ஷார்ட்டா HZ சொல்லலாம், அல்லது C/S அதாவது சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படி சொல்லலாம். சோ ஃப்ரீக்வன்சிங்கிறது டைம் பீரியடுக்கு ரெசிப்ரோக்கல். அப்ப ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1 டைம் பீரியட், F ஈக்குவல் டு 1/T ஹெர்ட்ஸ், அல்லது டைம் பீரியட் ஈக்குவல் டு 1 ஃப்ரீக்வன்சி, T ஈக்குவல் டு 1/F.
ஸோ டைம் பீரியட்ல இருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம், ஃப்ரீக்வன்சில இருந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் பீரியட்னுடைய ரெசிப்ரோக்கல் வந்து ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சினுடைய ரெசிப்ரோக்கல் டைம் பீரியட். இப்போ இந்த வேவ் ஃபார்மை பாருங்க. இந்த வேவ் ஃபார்ம்ல ஜஸ்ட் 1 செகண்ட் டைம் இங்க இருக்கு. இந்த 1 செகண்ட் டைம்ல எத்தனை சைக்கிள்ஸ் வருது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சைக்கிள்ஸ் இதுல இருக்கு. ஸோ இது 14, இது 1ல ஆரம்பிச்சு 14 கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் இதுல வரதுனால நாம ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறோம். அப்போ 14 சைக்கிள் பெர் செகண்ட். ஸோ இதனுடைய ஃப்ரீக்வன்சி 14 ஹெர்ட்ஸ் அல்லது 14 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், 14 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அல்லது 14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுல Tங்கிறது என்ன? டைம் பீரியட், Fங்கிறது frequency. So frequency is a reciprocal of time period. Time period equal to reciprocal of frequency. Then frequency க்கு இன்னொரு physical formula இருக்கிறது. என்ன அந்த physical formula அப்படி நம்ம பார்த்தோம்னா, alternatorல the number of revolutions completed by the alternator of two alternator having pole. So ஒரு number of revolutions completed by the armature of a two alternator having p poles. ஒரு alternator நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஆர்மேச்சர் சுத்தி வருது. அதுல எத்தனை போல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை போலுங்கிறது இப்ப இந்த ஆல்டர்னேட்டர்ல மொத்தம் 4 போல் இருக்குது நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து போல் அப்படிங்கிறது ஒரு நார்த் போல், சவுத் போல். அப்படி இது வந்து நார்த் போல், இது சவுத் போல், இது நார்த் போல், இது சவுத் போல். ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு நார்த் டு சவுத், சவுத் டு நார்த், நார்த் டு சவுத், சவுத் டு நார்த். இதுதான் கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்ப நாம ஒரு டைம் இது வந்து ஒரு பீரியட்ல இங்க இருந்து இது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தறதா வச்சுக்கோ. சவுத் டு நார்த் இது ஆர்மேச்சர் சுத்தி வர்றது. இது உள்ள ஆர்மேச்சர் இருக்கும். இந்த ஆர்மேச்சர் தான் நம்ம வோல்டேஜ் எடுக்க போறோம். இந்த ஆர்மேச்சர் சவுத் டு நார்த் வர்றதுக்கு இது 1/2 ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும். எவ்வளோ டைம் பீரியட்? 1/2 ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். அப்போ முழு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சவுத் போல்ல இருந்து எகெயின் சவுத் போல் வந்து சேர்றதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்க 0ல ஆரம்பிச்சோம்னா 0, 180 டிகிரி, 360 டிகிரி. அப்போ முழுசா ஒன்னு வர்றதுக்கு இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்தோம்னா, அப்ப பாதி வர்றதுக்கு இது பாதி ஃப்ரீக்வன்சி 1/2f. அப்போ ஒவ்வொரு குவார்ட்டரும் 1/2f 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 வரும். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும் பொழுது அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் போல்ஸ் p into 1/2f. அததான் நம்ம p/2f அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு செகண்ட் நம்ம ஒரு ரொட்டேஷன் சுத்தி வர்றத நம்ம 60 செகண்ட், ஒரு ரொட்டேஷனுக்கு இது. அப்போ 60 செகண்ட், ஒரு செகண்டுக்கு இது 60 செகண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? 2 into 60 120. ஸோ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு p into n/120. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, p நத்திங் பட் நம்பர் ஆஃப் போல்ஸ். எத்தனை போல் இருக்கு ஆல்டர்னேட்டர்ல. n அப்படிங்கிறது ரெவல்யூஷன் பெர் மினிட், ஸ்பீடு எவ்வளவு, ரெவல்யூஷன் பெர் மினிட் rpm, ஆர்மேச்சருடைய ஸ்பீடு எவ்வளவு. அடுத்து fங்கிறது ஃப்ரீக்வன்சி, தட் மீன்ஸ் 1 cycles per second. அதான் 1 hertz. 1 cycle per second is nothing but 1 hertz. So frequency, physical quantity, p into n divided by 120. அந்த 120 எப்படி வந்தது? நார்மலா ஒரு சுத்து சுத்தத்துக்கு ரெண்டு ஃப்ரீக்வன்சி கணக்கு எடுத்தோம்னா p/2, ரெண்டு போல், அதாவது p/2f. அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி மொத்தமா சுத்தி வர்றதுக்கு நமக்கு வந்து ரெண்டு ஃப்ரீக்வன்சி, ரெண்டு சைக்கிள்ஸ் தேவைப்படுது. அப்போ ஆஃப் வர்றதுக்கு நமக்கு ஒரு சைக்கிள். அப்போ ரெண்டு சைக்கிள் வரும் பொழுது நமக்கு வந்து 1/2f. ஸோ டோட்டலா 60 செகண்ட்ஸுக்கு போகும்போது ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு p into n divided by 120. ரைட். இப்போ ஃப்ரீக்வன்சியை நாம ரெண்டு விதமா பார்க்கிறோம். பிசிக்கல் குவான்டிட்டி வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு p into n divided by 120. pங்கிறது நம்பர் ஆஃப் போல், nங்கிறது ஸ்பீட் ஆஃப் ஆர்மேச்சர் ஸ்பீடு. அதே மாதிரி
நாம வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாவே அதிலேயே நம்ம பார்க்கும்போது frequency is the reciprocal of time period. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஏற்படுற எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அந்த தான் நம்ம டைம் பீரியடுங்கிறோம். ஸோ 1 divided by டைம் பீரியட் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் நம்ம ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஹெட்ஸுங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம். ஆனா நாம வந்து மொபைல் போன் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் போகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப வெரி ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலயும் நம்ம 1000 ஹெட்ஸ் 10,000 ஹெட்ஸ் 1,00,000 ஹெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை என்ன பண்றாங்க, ஹையர் குவான்டிட்டியா கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஒரு ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 10 to the power of 3. இது 103 இருக்கு, அதை 10 to the power of 3 மாத்திக்கோங்க. ஸோ 10 to the power of 3 ஹெட்ஸ். தட் மீன்ஸ் 1000 ஹெட்ஸை நாம 1 கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 1 மெகா ஹெட்ஸ் அப்படிங்கிறது 10 to the power of 6 ஹெட்ஸ். அது 106ங்கிறத நீங்க 10 to the power of 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 கிலோ ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஹெட்ஸ். அடுத்து 1 ஜிகா ஹெட்ஸ் அப்படிங்கிறது 10 to the power of 9 ஹெட்ஸ். அதாவது 1000 மெகா ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1 ஜிகா ஹெட்ஸ். அதே மாதிரி 1 டெரா ஹெட்ஸ் அப்படிங்கிறது 10 to the power of 12. தட் மீன்ஸ் 1000 ஜிகா ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1 டெரா ஹெட்ஸ். அப்போ 1000 ஹெட்ஸ் வந்து 1 கிலோ ஹெட்ஸ், 1000 கிலோ ஹெட்ஸ் 1 மெகா ஹெட்ஸ், 1000 மெகா ஹெட்ஸ் 1 ஜிகா ஹெட்ஸ், 1000 ஜிகா ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1 டெரா ஹெட்ஸ். அதை ஹெட்ஸ்லே கன்வெர்ட் பண்ணோம்னா 10 to the power of 3 heads equal to 1 kilohertz, 10 to the power of 6 heads equal to 1 megahertz, 10 to the power of 9 heads equal to 1 gigahertz, 10 to the power of 12 heads equal to 1 terahertz. Frequencies of the order of kilohertz and above are generated by oscillator circuit. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டர் ஏசி சப்ளைல 50 ஹெட்ஸ், இந்தியால 50 ஹெட்ஸ் சப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்டர்னேட்ல இருந்து ஜென்ரேட் பண்றதெல்லாம் 50 ஹெட்ஸ் 60 ஹெட்ஸ் அந்த லெவல் தான் இருக்கும். கிலோ ஹெட்ஸ் ரேஞ்சு, மெகா ஹெட்ஸ் ரேஞ்சு, ஜிகா ஹெட்ஸ் ரேஞ்செல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டரா வச்சு ஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த சர்க்கியூட்டை ஆசிலேட்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிலோ ஹெட்ஸ் அண்ட் மெகா ஹெட்ஸ் ரேஞ்சில் ஜென்ரேட் பண்ற அந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ற அந்த சர்க்கியூட் வந்து ஆசிலேட்டர் சர்க்கியூட். பீக் வேல்யூ இப்போ சைன் வேவ் எடுத்து வச்சுக்கோம். அதுதான் வந்து ஏசி சப்ளைல இருந்து வரக்கூடியது சைன் வேவ். இந்த சைன் வேவ்ல என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கு, எப்படி நாம இதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைன் வேவ் ஃபார்ம் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். இங்க பாருங்க, 0ல ஸ்டார்ட் பண்றோம் அண்ட் தென் 90 டிகிரியை தான் π/2. π இஸ் நத்திங் பட் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி அண்ட் 3/2 அதாவது 270 டிகிரி. 2πங்கிறது 360 டிகிரி. ஸோ 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இப்போ மேக்சிமம் பாசிட்டிவ் பீக், அதாவது பாசிட்டிவ் பீக்னு கிடையாது, இங்க இருந்து இது ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைனு டைம். இப்போ இது வோல்டேஜா இருக்கலாம், ங்கிறது இஎம்எஃப் அல்லது கரண்டா இருக்கலாம். கரண்டாவும் இருக்கலாம், வோல்டேஜாவும் இருக்கலாம். கரண்ட் வேவ் ஃபார்மா இருந்தா இங்க ஐ, ஒய் ஆக்சிஸ் வந்து ஐ. வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இருந்தா இது இ. அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து அதனுடைய ஒரு இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அதை தான் நாம வந்து ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்றோம். ஸோ மேக்சிமம் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை நாம வந்து பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். The maximum value of voltage or current in the positive or negative direction is called peak value or maximum value of AC. So positive ஆஃப் சைக்கிள்ல மேக்சிமம் பாயிண்ட் எவ்வளவோ அதை நாம பாசிட்டிவ் பீக் அப்படிங்கிறோம். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல எவ்வளவு மேக்சிமம் பீக் வருதோ அதை வந்து நெகட்டிவ் பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆம்ப்ளிடியூட வந்து நாம பாசிட்டிவ் பீக்காவும் எடுக்கலாம், நெகட்டிவ் பீக்காவும். இதை பீக் வேல்யூன்னு சொல்லலாம் அல்லது மேக்சிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா, கரண்டா இருந்தா ஐ, வோல்டேஜா இருந்தா இ அல்லது வி. அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோ. கரண்டா இருந்தா ஐ அப்படின்னு நம்ம மெஷர் பண்றோம். வோல்டேஜா இருந்தா ஈன்ற எழுத்துல சொல்லலாம் இஎம்எஃப், அல்லது வோல்டேஜ் வி அப்படிங்கிற எழுத்துலயும் சொல்லலாம். அப்ப மேக்சிமம் வேல்யூன்னும் போது அந்த பீக் வேல்யூவை இ மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஐ மேக்ஸ். கரண்டா இருந்தா ஐ மேக்ஸ் அல்லது இ பீக்
ஐ பீக் வோல்டேஜ் இருந்தா இ பீக், கரண்டா இருந்தா ஐ பீக், அல்லது வெறுமன இஎம் ஐஎம். எம்ங்கிறது சேர்த்து சொல்லக்கூடாது, சஃபிக்ஸ், அதாவது கீழே போடணும் நீங்க எம். சோ இந்த பீக் வேல்யூவை என்ன லெட்டர்ல நம்ம டினோட் பண்றோம், என்ன லெட்டர்ல குறியீடுல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேக்ஸ் ஐமேக்ஸ் அல்லது இ பீக் ஐ பீக் அல்லது இஎம் ஆர் ஐஎம் அப்படின்னு சொல்றோம். சோ த மேக்சிமம் வேல்யூ ஆஃப் அந்த மேக்சிமம் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதை நாம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், ஆம்ப்ளிடியூட் அல்லது மேக்சிமம் வேல்யூ அல்லது பீக் வேல்யூ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சோ பாசிட்டிவ் பீக் வேல்யூவை, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கிற பீக் வேல்யூ பாசிட்டிவ் பீக், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கிற பீக் வேல்யூவை நெகட்டிவ் பீக் அப்படின்னு சொல்றோம். தென் பீக் டு பீக் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பீக் வேல்யூ நாம சொன்னோம். பாசிட்டிவ் பீக் ஒன்னு, நெகட்டிவ் பீக் ஒன்னு. இது பாசிட்டிவ் பீக், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கிறது, இது பாசிட்டிவ் பீக் இந்த பாயிண்ட். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கிற பீக் வந்து நெகட்டிவ் பீக். அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுடைய பீக்குக்கும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் பீக்குக்கும் இடையில உள்ள அந்த இந்த ஒய் ஆக்சிஸ் தான் பீக் டு பீக் வேல்யூ, விபிபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பீக் டு பீக் வேல்யூ அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருந்தா பாசிட்டிவ் பீக் வேல்யூ, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருந்தா நெகட்டிவ் பீக் வேல்யூ. அப்ப இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் பாத்தீங்கன்னா பீக் டு பீக் வேல்யூ. சோ த மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் அல்லது கரண்ட், வோல்டேஜாவும் இருக்கலாம் கரண்டாவும் இருக்கலாம், from positive peak to negative peak of an AC cycle is called peak to peak value. பாசிட்டிவ் பீக்ல இருந்து நெகட்டிவ் பீக் வரணும் வரக்கூடிய அந்த மொத்த டிஸ்டன்ஸை நாம பீக் டு பீக் வேல்யூ அப்படிங்கிறோம். அப்ப பாசிட்டிவ் பீக் ஒன்னு இருக்கு, நெகட்டிவ் பீக் ஒன்னு இருக்கு. அப்ப டூ பீக் வேல்யூ ஈக்குவல் டு பீக் டு பீக் வேல்யூ. ஒரு பீக் வேல்யூ எவ்வளவோ அத மாதிரி 2 மடங்கு தான் பீக் டு பீக் வரும். அப்ப வி பீக் டு பீக் கண்டுபிடிக்கணும்னா 2v பீக் வி மேக்ஸிமம் அல்லது 2v பீக் எவ்வளவோ அதை சொல்லலாம். அல்லது வி பீக் டு பீக்க 2ஆல வகுத்தோம்னா நமக்கு வி பீக் வேல்யூ கிடைக்கும். ஆவரேஜ் வேல்யூ, பீக்னா அதாவது உச்சம் அப்படின்னு சொல்றது. ஆவரேஜ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஸ்டன்ட்லயும் வேல்யூ இருக்கு இல்லையா, நாம நார்மலா ஆவரேஜ் வேல்யூ நாம மேக்ஸ்ல எப்படி எடுப்போம், ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்கும் டிஃப்ரெண்ட் மார்க் இருக்கு. அப்ப ஆவரேஜ் மார்க் எவ்வளவுன்னா 4 பேர் மார்க்கையும் கூட்டி 4ஆல டிவைட் பண்ணுவோம். சோ அது ஆவரேஜ் மார்க். அதே மாதிரி இங்க ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் எவ்வளவு வோல்டேஜோ அந்த வோல்டேஜ் எல்லாம் கூட்டி எத்தனை இன்ஸ்டன்ட் எடுக்கிறோமோ அத்தனை இன்ஸ்டன்டால இதை டிவைட் பண்ணோம்னா அது வர்ற வேல்யூ தான் ஆவரேஜ் வேல்யூ. இப்ப இங்க என்னன்னா மேலே எடுக்கிற எல்லா வோல்டேஜும் பாசிட்டிவ் வோல்டேஜ், அதே மாதிரிதான் கீழே இருக்கும் போது எல்லா வோல்டேஜும் நெகட்டிவ் வோல்டேஜ். அப்போ நாம ஜென்ரலா ஆவரேஜ் வேல்யூ ஃபுல் சைக்கிளுக்கு நாம எடுத்தோம்னா என்ன ஆகும்னா 0 வேல்யூ தான் வரும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஈக்குவல். அப்போ the average value of AC of sine wave form is AC sine wave form வந்து always 0. So the average value of AC of a sine wave form is always 0. ஓகேங்களா? அப்போ நாம ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறதுக்காக நாம என்ன பண்றோம்னா ஃபுல் சைக்கிளை கன்சிடர் பண்றது கிடையாது, ஆஃப் சைக்கிளை மட்டும்தான் நாம கன்சிடர் பண்றோம். ஃபுல் சைக்கிளை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபுல் சைக்கிளை கன்சிடர் பண்ணோம்னா ஆவரேஜ் வேல்யூ 0 தான் வரும். அதனால ஆஃப் சைக்கிளை மட்டும் கன்சிடர் பண்றோம். Therefore, the average of instantaneous value of voltage or current in half cycle of AC is called its average value. அதனால நம்ம ஃபுல் சைக்கிளை நம்ம ஆவரேஜ் வேல்யூன்னு ஏசில சொல்றது கிடையாது. ஆஃப் சைக்கிளுடைய ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவோ அதை தான் நம்ம ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்றோம். இட் மே பி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளா இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளா கூட இருக்கலாம். அப்ப ஆவரேஜ் இப்ப கரண்டா இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ நம்ம எப்படி எடுக்கலாம், ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் கரண்ட் எடுத்துங்க. அப்ப I1 I2 I3 I4 இதே மாதிரி IN. ஸோ எத்தனை இன்ஸ்டன்ட் எடுக்கிறோம் அத்தனை இன்ஸ்டன்ட்ல கரண்ட் டிவைடட் பை எத்தனை இன்ஸ்டன்ட்டோ அது N. எப்படி நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம் அதே மாதிரி இத மாதிரி இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் கரண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, பீக் வேல்யூ, அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஐ மேக்ஸ்ன்னு சொல்றோம். ஐ மேக்ஸ் இன்ட்டு 0.637 இதுதான் வந்து ஆக்சுவலா ஐ ஆவரேஜ்னுடைய வேல்யூ. ஸோ வோல்டேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் E1 E2 E3 ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிவைடட் பை N அதை நம்ம வேல்யூ எடுத்தாலும் 0.637 Emax. அப்ப ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி சப்ளை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.637 இன்ட்டு ஐமேக்ஸ் அல்லது 0.637 Emax.
கரண்டா இருந்தா ஐமேக்ஸ், வோல்டேஜா இருந்தா இமேக்ஸ். அப்போ ஏன் ஆஃப் சைக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல் சைக்கிள் எடுத்தா ஆல்வேஸ் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ஆவரேஜ் வேல்யூ 0 வரும். அதனால நம்ம சைன் வேவ்ல ஆஃப் சைக்கிள் தான் நம்ம ஆவரேஜ் வேல்யூ கன்சிடர் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சா போதும், நம்ம அதை 0.637 பெருக்கணும்னா நமக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிடும். தென் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, அதை ஷார்ட்டா ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் மீன் ஸ்கொயர் அல்லது ஷார்ட்டா ஆர்எம்எஸ் வேல்யூ. Root mean square value of an alternating current is given by that steady DC current which produces the same heat as that produced by the alternating current in a given time and given resistance. ஒரு ஹீட்டரே எடுத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ். அதுல நாம என்ன பண்றோம்னா ஒரு கரண்ட்டை பாஸ் பண்றோம். அந்த கரண்ட் என்னன்னா ஸ்டெடி கரண்ட் பாஸ் பண்றோம். டிசி கரண்ட் பாஸ் பண்ணா எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணா அது எவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணிக்கும். ஒரு ரெசிஸ்டர் அல்லது ஒரு ஹீட்டர், அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், டிசி கரண்ட்டை பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணா எனக்கு சம் ஹீட் ஜெனரேட் ஆகுது. இப்போ அதே ஹீட்டை ஜெனரேட் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி கரண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. So root mean square value of an alternating current என்னன்னா is given by that steady DC current which produces the same heat. ஒரே ஹீட் ஸ்டெடி DC current எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே ஹீட்ட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த கரண்ட, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். So root mean square ka value அப்படின்றத நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்னா எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஸோ ஏசில நம்ம ஜெனரலா எஃபெக்டிவான கரண்ட் எவ்வளவோ அதை தான் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் தி வர்ச்சுவல் ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம ஒவ்வொரு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து அதை ரூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஐஆர்எம்எஸ் வரும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கூட்டி ஸ்கொயர் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை கூட்டணும், அதான் முக்கியம். நம்ம ஆவரேஜில் அப்படியே கூட்டுவோம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை நம்ம எல்லாத்தையும் கூட்டி ஆவரேஜ் என்னால டிவைட் பண்ணோம்னா ரூட் பண்ணோம்னா என்ன வேல்யூ அதுதான். அப்போ நம்ம ஐமேக்ஸ் டிவைடட் பை √2 அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். ஸோ மேக்சிமம் பீக் வேல்யூவை நாம √2 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வேல்யூவோ அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அல்லது 1/√2 போட்டீங்கன்னா 0.707 கிடைக்கும். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது மேக்சிமம் வேல்யூ கிடைச்சா நம்ம 0.707 பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடியது ஐஆர்எம்எஸ். அதே மாதிரி வோல்டேஜ் வேணும்னா நமக்கு 0.707 மேக்சிமம் வோல்டேஜை பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ இஆர்எம்எஸ். ஸோ எப்படி ஆவரேஜ் வேல்யூ 637 நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்கே நம்ம 0.707 எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ ஆவரேஜ் வேல்யூல நாம நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் எவ்வளோ 0.637. இதுல அதே ஐமேக்ஸ் அதே இமேக்ஸ் தான். அதே மாதிரி இதனுடைய மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் 0.637 ஆவரேஜ் வேல்யூக்கு. அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூனா 0.707 அதே ஐமேக்ஸ் ஆர் இமேக்ஸ். ஸோ அந்த ஃபேக்டர் மட்டும் மாறும். All AC voltmeter and ammeters read RMS value of voltage and current. இப்போ விதவிதமான வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சொன்னோம். நாம என்னென்ன சொன்னோம், பீக் வோல்டேஜ், பீக் டு பீக் வோல்டேஜ், ஆவரேஜ் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் வோல்டேஜ். அப்போ ஒரு மீட்டரு நாம ஒரு ஏசி மீட்டரை போட்டு வோல்டேஜை மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த மீட்டர் என்ன வோல்டேஜை கொடுக்கும், பீக் வோல்டேஜை கொடுக்குமா, பீக் டு பீக் வோல்டேஜை கொடுக்குமா, ஆவரேஜ் வோல்டேஜை கொடுக்குமா, ஆர்எம்எஸ் வோல்டேஜை கொடுக்குமான்னு பாத்தீங்கன்னா எல்லா மீட்டர்ஸும் ஏசி மீட்டர்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் அல்லது ஆர்எம்எஸ் கரண்ட் இதைதான் கொடுக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏசி வோல்ட்மீட்டர் அல்லது அம்மீட்டர் ரீட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை மெஷர் பண்ணும். அப்போ பீக் வேல்யூ பீக் டு பீக் வேல்யூலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நம்ம கேத்தோட் ரே ஆசிலாஸ்கோப் CRO ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அது வழியா நாம இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். தென் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்.
எந்த டைம் ஒரு இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட்ல அதனுடைய வோல்டேஜ் எவ்வளவு அல்லது எவ்வளவு கரண்ட். the magnitude of AC voltage அல்லது current at any instant is called instantaneous value. ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் எடுத்து அந்த டைம் எவ்வளவு மேக்னிடியூட் இருக்கோ அதுதான் இன்ஸ்டன்ட் வோல்டேஜ் வேவ் ஃபார்மா இருந்தா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், கரண்ட் வேவ் ஃபார்மா இருந்தா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். சோ நாம இத நம்ம வேவ் ஃபார்மா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி இன்ஸ்டன்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட்ல கரண்ட் I1, இந்த இன்ஸ்டன்ட்ல கரண்ட் I2, இந்த இன்ஸ்டன்ட்ல கரண்ட் I3, இந்த இன்ஸ்டன்ட்ல கரண்ட் IN. சோ ஒரு இன்ஸ்டன்ட் அந்த டைம்ல எவ்வளவு மேக்னிடியூட் இருக்கோ அதுதான் இதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். இது கரண்ட் வேவ் ஃபார்ம், அதனால இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அதே இந்த ஐக்கு பதிலா y ஆக்சிஸ் வந்து E அல்லது V இருந்ததுன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன? The ratio of RMS value to the average value of AC is called form factor. Form factorங்கிறது ஆவரேஜ் வேல்யூக்கும் RMS வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் ஃபார்ம் ஃபேக்டர். ஆவரேஜ் RMS வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இடையில உள்ள ரேஷியோ. அதனுடைய வேல்யூ எவ்வளவுனா 1.11 இருக்கும். நமக்கு ஆல்ரெடி RMS வேல்யூ எப்படின்னு தெரியும், ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவுன்னு தெரியும். ஆவரேஜ் ஃபார்ம் ஃபேக்டர்ங்கிறது RMS வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு? இது RMS ஆவரேஜ் வேல்யூ வந்து 0.637 Imax அல்லது Vmax. சோ Imax அல்லது Vmax வந்து ஆவரேஜ் வேல்யூ. அதே மாதிரி RMS வேல்யூ எவ்வளவு? 0.707 வந்து ஆவரேஜ் வேல்யூ. இது RMS வேல்யூ 0.707 Imax அல்லது Vmax இருக்கும். அப்ப இத நம்ம டிவைட் பண்ணும் பொழுது Vmax கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து 0.707 0.637 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1.11. சோ இதுதான் ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூ. So form factor equal to 0.707 divided Emax divided by 0.637 அல்ல 636. அக்யூரேட்டா அதாவது தேர்ட் பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அக்யூரேட்டா 0.637 Emax equal to 1.11 அதனுடைய வேல்யூ. Then amplitude factor அல்லது peak factor. The ratio of peak value to RMS value. நாம RMS value to average value form factor. பீக் வேல்யூக்கும் RMS வேல்யூக்கும் இடையில உள்ள ரேஷியோ வந்து ஆம்ப்ளிடியூட் ஃபேக்டர் அல்லது பீக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வேல்யூ 1.414. So peak factor also known as crest factor. Peak factor is also known as crest factor. So ஏன் இந்த crest factor அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ டிவைடட் பை RMS வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம Emax ன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சோ Emax மேக்ஸிமம் வேல்யூ, RMS வேல்யூ 0.707 Emax. சோ Emax கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 707 0.707 வேல்யூ 1.414. சோ ஆம்ப்ளிடியூட் ஃபேக்டர் பீக் ஃபேக்டர் ரெண்டும் ஒண்ணுதான். இது ஆல்சோ known as crest factor. இதனுடைய வேல்யூ 1.414. அப்ப ஃபார்ம் ஃபேக்டர் ஏசில வந்து 1.11, ஆம்ப்ளிடியூட் ஃபேக்டர் ஏசில வந்து 1.414. அதே மாதிரி டிசி வேவ் ஃபார்ம் எடுத்தோம்னா இதெல்லாம் ஏசில. இப்ப ஏசி வேவ் ஃபார்ம்ஸ்ல நம்ம பார்த்தத அப்படியே நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா என்னென்ன இருக்கு? ஏசி வேவ் ஃபார்ம்ஸ்ல சைன் வேவ் ஏன் வருது? சைன் வேவ் சைன் ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி அந்த வேவ் ஃபார்ம் ஆகுதுன்னா சைன் வேவ். தென் சைன் வேவ் ஒரு வேவ் ஃபார்ம் எவ்வளவு, ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம் 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 0 அதாவது 180 டிகிரி, அது எகெயின் வந்து 270 டிகிரி, 360 டிகிரி. ஒரு பாசிட்டிவ் பீக் நெகட்டிவ் பீக், பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது ரெண்டு சேர்ந்ததுதான் ஒரு சைக்கிள் அப்படின்னு நாம சொல்றோம். சோ இதுல பீக் வேல்யூ ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப்
பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வோல்டேஜ் அல்லது கரண்ட். அதே மாதிரி நெகட்டிவ்ல எடுத்தோம்னா அது நெகட்டிவ் பீக் வேல்யூ. பீக் டு பீக்ன்றது பாசிட்டிவ் பீக் வேல்யூக்கும் நெகட்டிவ் பீக் வேல்யூக்கும் இடையில உள்ள வோல்டேஜ். ஆவரேஜ் வேல்யூங்கிறது 0.637 ஐமேக்ஸ் அல்லது இமேக்ஸ். கரண்டா இருந்தா ஐமேக்ஸ், வோல்டேஜா இருந்தா இமேக்ஸ். ரூட் மீன் ஸ்கொயர் வந்து 0.707 வோல்டேஜா இருந்தா இமேக்ஸ், கரண்டா இருந்தா ஐமேக்ஸ். ஃபார்ம் ஃபேக்டர் 1.11. அதே மாதிரி பீக் வேல்யூ அது பாத்தீங்கன்னா 1.414. ஸோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் பேசிக்ஸ் வந்து ஏசி சப்ளைல இருக்கு. டிசி சப்ளை அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிசி இஸ் கரண்ட் that flows in one direction with a constant voltage polarity. ஆனா ஏசி கரண்ட் வந்து changes direction periodically along with the voltage polarity. so ஏசி வந்து நாம சைன் வேவ் போடும்போது அதனுடைய ஆம்ப்ளிடியூடும் மாறிக்கிட்டே இருக்கு, வேல்யூ மாறுது, அட் தி சேம் டைம் polarity மாறுது. ஒரு ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ், இன்னொரு ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஏசி. ஆனா டிசி வேல்யூ மாறாது, ஸ்டெடியா இருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு வேல்யூ ரெஃபரன்ஸ் அதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும், அதே வேல்யூ தான் இந்த டைம்ல இருக்கும். ஸோ வேல்யூ மாறாது. அதே சமயம் டைரக்ஷனும் மாறாது, ஆல்வேஸ் பாசிட்டிவ் அல்லது ஆல்வேஸ் நெகட்டிவ். இன்கேஸ் நெகட்டிவ்னா ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ். ஸோ ஆல்வேஸ் அதனுடைய வோல்டேஜ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒன்னு பாசிட்டிவ் வோல்டேஜ் அல்லது நெகட்டிவ் வோல்டேஜ். டைரக்ஷனும் மாறாது, அதனுடைய வேல்யூவும் மாறாது. பட் as societies grew, the use of DC over long transmission distance because too inefficient. Right? DC இவ்வளோ ஸ்டெடியா இதெல்லாம் இருக்கணும், லாங் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து டிசியை பயன்படுத்துறது கிடையாது. டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ல டிசியை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா அதனுடைய எஃபிஷியன்சி வெரி வெரி புவர் டிசில. ஸோ வித் ஏசி இட் இஸ் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் ஹை வோல்டேஜ் நீடட் ஃபார் லாங் டிரான்ஸ்மிஷன். லாங் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்பொழுது ஹை வோல்டேஜ்ல டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து லாசஸ் இல்லாம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதனால ஹை வோல்டேஜ் சேஞ்சஸ்லாம் வந்து டிசில செய்யறது கஷ்டம். ஏசில டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நம்ம ஈஸியா வோல்டேஜை ரைஸ் பண்ணிக்கலாம், வோல்டேஜை குறைச்சிக்கலாம். அதனால டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏசி தான் பயன்படுத்துறாங்க, டிசியை பயன்படுத்துறது இல்ல. So therefore today most portable devices use DC power while power plants produces AC. அப்போ டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் பிளான்ட் இதெல்லாம் ஏசி தான். நம்ம வீடு வரணும் ஏசில வந்துடுது. ஆனா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய அதிகப்படியான போர்ட்டபிள் டிவைசஸ், டிவி, ரேடியோ, அடுத்து வந்து ஒரு இன்வெர்டர், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் சாதனங்கள் பயன்படுத்துற எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கும் நமக்கு வந்து டிசி தான் தேவைப்படுது. ஸோ ஏசியை நாம டிசியா கன்வெர்ட் பண்ணி பயன்படுத்திக்கிறோம். ஸோ டிசி எங்க இருந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா டிசி ஜென்ரேட் பண்றக்கூடிய டிசியை தரக்கூடிய ஒரு சப்ளை சோர்ஸ் பேட்டரி. பேட்டரி தான், பேட்டரி அப்படின்னாலே டிசி சப்ளை அல்லது டிசி ஜெனரேட்டர்ஸ் அவைலபிள். அது வழியா நம்ம டிசியை கொஞ்சம் அதிகப்படியான வோல்டேஜ் கரண்ட் வேணும்னா டிசி ஜெனரேட்டரை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஏசி டிசி. ஸோ ஏசியில என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம், டிசியில என்னென்ன பேசிக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு காம்பனண்ட்டும் அதனுடைய வேல்யூஸ், அதனுடைய ஃபார்முலாஸை நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.